Voice of Tamil 24. 1979 ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தவர்தான் விஜயகாந்த். அதன் பின் சட்டம் ஒரு இருட்டறை என்ற படம் இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக மாறினார். தொடர்ந்து புலன் விசாரணை, சத்ரியன், கேப்டன் பிரபாகரன் என இதுவரை கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். இவரது சினிமா வாழ்க்கையில் 54 புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தது நடிகர் விஜயகாந்த் தானா? இதை வேற யாரும் செய்திருக்க மாட்டார்கள். கிராமங்களில் இவரது படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த தினம் திருவிழா போல கூட்டம் கூட்டமாக குடும்பத்துடன் வண்டி கட்டி கொண்டு படம் பார்க்க செல்வார்களாம். இதைத் தொடர்ந்து அரசியலிலும் சிறப்பான பயணத்தை தொடர்ந்து வந்த இவர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இவரின் மறைவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஆனாலும் தற்போது வரையில் இவருடைய நினைவிடத்திற்கு சென்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் நேற்றைய தினம் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் பதட்டத்துடன் அதனை விரட்ட முனைந்துள்ளார்கள். தற்போது இது குறித்த காணொலி வைரலாகி வருகின்றது. விஜயகாந்த் உயிரிழந்து அவரது இறுதி ஊர்வலத்தில் சென்றபோது வானத்தில் கருடன்கள் வட்டமிட்டன. அதுவே தெய்வ அம்சமாக கருதப்பட்டது. தற்போது இதுவும் அப்படி ஒரு தெய்வீக சக்தியாகவே மக்களால் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.